பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, நாளை என்னும் பேரில் வரும் திருநகல் நீயோ. ஆமா, அவங்க பெரிய எம்ஜிஆர், இவங்க மஞ்சுளா. என்ன எம்ஜிஆர் இவ்வளவு பெரிய தொந்தியோட இருக்கிறாரு. உங்களை அந்த பாட்டு பாட சொன்னா இல்ல, அவர் பாடிப்புட்டு ஏன் கவலைப்படுது? கண்ணாடியை போட்ட உடனே எனக்கு அந்த படத்து எம்ஜிஆர் நினப்பு வந்துருச்சு. உங்களை முதல்ல உங்க கண்ணாடியை கழுடுங்க. எம்ஜிஆருக்கு யாருக்கு வித்தியாசம் தெரியாது. ஹாய், வாங்க. ஹலோ, வாங்க. வணக்கம், வெல்கம். வந்துருங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன். ஏதோ இருக்கேன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா விசாரிக்கிறீங்க. நீங்க நல்லா விசாரிக்கிறது ஏன்னு கேட்டு நான் விசாரிச்சல என்ன பண்ணுவேன்? முன்ன பாத்துருக்கணும் உங்களை. முன்ன பின்ன பாத்துருக்கணும். முன்ன பின்ன பார்க்கணுமா? நீங்க யாருன்னு தெரியுமா எனக்கு? ஹலோ, என்ன என்ன முன்ன அப்புறம் பின்ன என்ன மாப்ள ரெண்டு சீடு ஒரே மாதிரி இருக்கு. பாக்குற மாதிரி எல்லாம் சமமாவே இருக்கு. வர வர குறையல. பாக்குற மாதிரி இல்ல எல்லா பக்கமா. இல்ல காட்றது திருப்பி காட்றீங்க போங்க நீங்க. இல்ல பாக்குற மாதிரி எதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, முன்ன பின்ன அறிமுகம் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வந்தவனே இந்த என்ன ஏன் வந்தவனே என்ன அலட்டு என்ன ஏய் 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 பத்தியா ஏய் 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 அதோட விட்டுரு, அப்படியே விட்டுரு, அப்படியே வெக்கேல வந்து வராம ஆத்தா ஆத்தோர விட்டுரு விட்டுரு. நம்ம பைய தான் போட்டு, நம்ம பைய தான் விடுமா, போட்டுமா விடுமா. நெஞ்சில முகத்துக்காக நான் பாக்குறேன். இல்ல நீ வம்பு இழுத்து அப்படியே அப்புறம் நீ வம்புழுத்தி. ஹலோ, ஒரு ஆம்பளமா ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது. எத்தனை நேரம் தள்ளுது? அதுக்கு என்ன என்ன? அதுக்கு என்ன பதிலுக்கு நீங்க ஒரு ஆம்பளை தள்ளுறது இல்லையா? நான் அவளை நெஞ்ச பிடிச்சி தள்ள நீ ஓசல புள்ள பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆமா, பார்த்துட்டாலும். ஹலோ, நான் ரொம்ப டீசென்டானவன். பொம்பளை பிள்ளை தள்ளுதுங்கிறதுக்காக நானும் அவளை நெஞ்ச பிடிச்சு இப்பதான் போயிருக்காப்ல. உங்க வீட்டுக்காரர் அருவாள் எடுத்துக்கிட்டு போயிருக்காப்ல, பாத்துக்க. உங்க வீட்டுக்காரர் அருவாள் சேவிங் பண்றதுக்கு அருவாள், சேவிங் பண்றதுக்கு அருவாள், அருவாள் சேவிங் இருக்கானா? உன் கழுத்தை விட்ட கழுத்தை விட்டு கிழிச்சு சேவிங் பண்ற ஆளு அருவாள். என்ன ஆன்ற பொம்பளை போனா போட்டும் பாக்குறேன். நானும் ஆம்பளை போனா போது நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். டெம்பரா கதமா டெம்பரா கதை விட்டுரு. ஆகலையா? சரி சரி சரி. இப்போ என்னமோ சொன்னீங்க டென்ஷன் ஆக்காத. என்ன செஞ்சா வைக்க முடியும்? டென்ஷன் ஆக்காத பாவம் அவரை. நான் மரியாதைக்காக போறேன். அந்த தாய் குளங்கள்ல அவங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லிடக்கூடாது. தம்பி அவதான் ஒரு கிறுக்கு சிறுக்கி இப்படி பண்ணிவிட்டா, நீ அப்படி பண்ணலாமா தம்பின்னு ஒரு வார்த்தை கேட்டு விடுவாங்களேங்கிறதுக்காகத்தான் பெருமையா இருக்கேன். நானுமே மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே, என் அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களே, சங்கடப்படுவாங்களேன்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஆனா நீ ரொம்ப சுவாசிக்கிறேன். இங்க வாங்க, அந்த வேலையை பாரு. பொம்பளை பிள்ளை பொறுமையா போ. அப்புறம் என்னைய டென்ஷன் ஆக்குன இறங்கிட்டேன். இறங்குன என்ன நீங்க? உன்னா நம்ம சாக்கட இறங்குனா என்ன பண்ண இறங்கி போயேன். இறங்குறன்ற எங்க இறங்குன நீ? நான் இங்க இறங்கல. இறங்க இறங்குறியா நீங்க? பிரச்சனை இல்ல, இறங்கிட்டேன்னு வெச்சுக்க. இறங்குனா நீங்க என்ன பண்ணுவீங்க கேக்குறானே? வேற மாதிரி ஆயிக்கிறேன். நான் சண்டைக்கு என்ன ஏன்றா? அத்ரிகாரே சண்டைக்கு என்ன? தெரிஞ்சு வந்து உனக்கு வா. பொம்பளை புள்ளையாச்சே சின்ன புள்ளையாச்சே நம்ம எகிரி அடிக்கலாம் பாக்குறேன். திருப்பி ஏறி அடிச்சாலும் தாங்க மாட்டேன் பாத்துக்க. போ போ உன்னை மன்னிச்சு விட்டேன். என்ன நீ என்ன மன்னிக்கிறது? நான் தான் உன்னை மன்னிக்கிறேன். போப்பா. மன்னிச்சிட்டேன்னு சொல்றேன் போ. ஒண்ணே ஜோரே. என்னைய மன்னிக்கிறது நீ பெரிய ஆள் கிடையாது. போயா உங்கள. உன்னை தெரிஞ்சுக்க. வம்புடுத்ததம்லாம் வாயை முதல்ல அடக்கு. ஒரு ஆம்பளை பொறுமையா வாய் இப்படி பேசக்கூடாது. பொம்பளை பேசினாலே அது தர்த்தரம், அட்ட தர்த்தரம். பெண்கள் பேசினா சரித்திரமா மாறும். ஆம்பளை பேசினான்னா அது சரித்திரம். அதுதான் தர்த்தரம். என்ன ஆன்ற? பேசினா வாயாடி சிரிக்குமே. இப்படியே வாயடிக்காதீங்க, ஒரு புள்ளையும் கூட வராத அப்புறம். ஆமா என்ன? இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். இப்படியே பேசினா ஒருத்தரும் உன்னை வந்து கட்டிக்க மாட்டாங்க. எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கையில வச்சு கொர 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 உரசி போடுவான். இப்படி எல்லாம் நீ பேசினா பொண்டாட்டி அதுலயே வச்சு மதிப்பா. நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டி அவருன்னு நினைச்சு வச்சுக்க. உன்னை மணவரிலே 3 முடிச்சோட 2 முடிச்சு கூட போட்டு சுருக்கு தூக்கி. நீ ஏன் என் புருஷன் அவன் நினைச்சுக்கவே? தாலி கட்டணைக்கும் ஜோலியா முடிச்சு முடியாது.
ஜோலியை முடிச்சிட்டு தானே தலையை கட்டுவேன். அந்த ஜோலி இல்லங்க, உங்க ஜோலியே முடிச்சு விடுவேன். முதல்ல பொண்ணு இப்படி நடக்கணும்ங்கறத தெரிஞ்சுக்க. ஆம்பளையோட போட்டி போட்டு எந்த பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. ஒரு ஆம்பளை பொம்பளை எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் பெண்கள்ட்ட போட்டி போட்டு ஜெயிச்ச சரித்திரமே கிடையாது. நான் கேக்குறேன், ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் சமம் சொல்றீங்களே, அது வார்த்தைக்கு சரியா வரும், வாழ்க்கைக்கு சரியா வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு. இப்ப எங்களுக்கு சமம் ஆயிருவியா? ஆயிரலாமே. ஆம்பளைக்கு சமம் ஆயிருவியா? ஆயிரலாம்ட்டேன். பொம்பளை நான் செஞ்சு விடுவியா? நான் செய்வேங்க. நானு மாட்டிக்கிடுவேன். எங்க மாட்டிக்க மாட்டேன், மாட்டிதான் எடுத்துக்கலாம் விடுங்க. நாம ஒரு மேடையில வாயை கொடுத்து சிக்கிக்கிடுவேன். ஓஹோ, நான் செஞ்சு விடுவியா? பாருங்க, சும்மா அந்த வாய்ச்சாலோட நான் செய்வேன். நானு செய்யவா? செய்வேன்ட்டேன். மாற்றம் இல்லையே? மாற்றமே கிடையாது. எல்லாரும் சாட்சி. நான் செய்யறது என்ன தலைவா? ஓகே, நான் செய்வேன். நான் நினைச்சா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பேண்ட் சட்டை பூரா கலட்டி கீழே எரிஞ்சிட்டு, ஐயோ வேண்டாம் மாப்பிள்ள, அப்படி செஞ்சிடாத. ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்டு அடிச்சு வருவேன். நீ முடியுமா? என்னால முடியாது. உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன சலுகை? 32 ரவுண்டு வேணாம், வேற 16 போதும். ஒன்னு அடிச்சாலே இங்க கலட்டிட்டு கோமணம் இல்ல ஒரு கர்ச்சீப்பை தொங்க விட்டு நீ அதுவும் கூட போறேன். நான் கேக்குறேன், அதான் என்ன செய்ய முடியாது? நான் செய்யற, நீ செய்வீல? என்னால முடியாது. நீ செய்யற முடியாதுல்ல. ஒரு ஆம்பளை விட்டு திருமணம் இல்லாம போறிய, பொம்பளை போக முடியுமா? அப்படியே பிறந்த சின்ன பிள்ளை போயிருக்கலாம். தெரியுதா கூட என் நிலைமை என்ன? தெரியுதா? அப்ப ஆம்பளை போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. தெரியுதா? போட்டி போறீங்களா நீங்க? பெண்கள் செய்யற, நீங்க செய்வீல? செய்வீலான்னு கேட்டு என்ன செஞ்சு கேட்காதிய. என்ன செஞ்சாலும் செய்வேன். செய்யலனா இந்த கிளாம்ல தூக்கு போட்டு என் வாயை கொடுத்து நீ மாட்டிக்க போறியப்பா. நீங்க தான் இப்படி வாய்க்கு பேசுறீங்களே, என்னால நீங்க சொன்ன மாதிரி போக முடியாது. ஆடை இல்லாம நாங்க 10 மாசம் வந்து ஒரு பிள்ளை வைக்கிறோமே, ஒன்னால முடியுமா? மாப்பிள்ள மெயின் சுவிட்ச்ல கை வச்சிருச்சியா? இது ஒரு பேச்சு. ஆவுனா புள்ள பக்கறோம் புள்ள பக்கற சின்ன விஷயம் கிடையாது. என்ன சொல்றீங்க? புள்ள பக்கறேன் உனக்கு போட்டின்னு வந்துட்டா சரியா பேசணும். இது ஒரு அலட்சியமா சொல்றிய, இது ஒரு பேச்சுன்னு பேசுறீன்னு. அரியரன்னு ஒருத்தர் மேடையில் நிக்கிறாருன்னா காரணம் ஒரு பெண் தான். யாரு? பெத்தெடுத்த ஒரு தாய் தானே. யாரு? உங்க அம்மா. ஆமா. அப்ப எங்க அப்பா சும்மா வந்தா அவர் துண்ட வரை தோல்ல விட்டு போயிட்டாரு. இந்த பேச்சலாம் பாதுகாத்து 10 மாசம் பெத்தெடுத்தது யாருங்க? அவர் பாடு வந்தமா போனவன் போயிட்டாரு. சுமந்து பெத்தது யாருங்க? பொம்பளை தானங்க. சும்மா போட்டில நான் புள்ள பக்கன அவ்வளவுதானே. நாம ஒரு மேடையில ஒரு முடிவு வெட்டறடா. என்ன முடிவு பண்றீங்க? நான் புள்ள பெக்கறேன். ஒரு 1/2 லிட்டர் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வாங்க. அது தேவையில்லை. விளக்கெண்ணையோ நல்லெண்ணையோ அது எதுவும் வேண்டாம். சரி, நான் புள்ள பெக்கறேன். சும்மா வாய் சொல்ல விடாதே, பேச்சு மாறக்கூடாது. எப்படி? உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? இல்ல புள்ள பெக்கறேன்னு நினைச்சியா? அதான் சொல்றேன். அதல்ல, நான் புள்ள பெக்கறேன். சரி, மறுக்கல. நான் புள்ள பெக்கறேன். தம்பி லைட் ஆஃப் பண்ணிக்க. நீ எனக்கு புள்ள கொடுவா. எனக்கு புள்ள கொடு. நான் புள்ள கொடுத்தறேன். அதெல்லாம் பேச கூடாது. நான் புள்ள பெக்கறேன். எனக்கு புள்ள கொடு. கொடு. அவசரப்படாத. இரு. சரியா? இருங்க. ஏய், ரொம்ப நடிப்பறே. இங்க படுக்கவா குனியவா? இங்க வாங்க. படுக்கவா குனியவா? குருசாமி நீங்க உட்காருங்க. குருசாமி நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? நீங்க உட்காருங்க. உங்க தைரியக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நீ பேசாம இருக்கு. இதெல்லாம் என்ன சப்போர்ட்டா நீங்க? நீ என்ன மாசமாக்குமா? நீங்க உட்காருங்க, கோவப்படாதீங்க. நீங்க உட்காருங்க. அடிச்சுக்கோங்க. நீங்க உட்காருங்க, கோவப்படாதீங்க. அடிச்சுக்காதே. என்ன இப்படி அடிச்சுக்கறீங்க? நீ உட்கார சொன்னானே. பவிமா உட்கார்ந்து அவர் வந்துட்டார் உங்க இடத்துக்கு. எனக்கு புள்ள கொடு. இல்ல அவனுக்கு புள்ள கொடு. நான் புள்ள கொடுக்கிறேன். அண்ணா புள்ளைய சுமக்கறனா கற்பப்பை இல்ல. பெண்கள்லாம் ஒரு குழந்தையை சுமக்கிறது கற்பப்பைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் குழந்தையை சுமக்குறாங்க. நீ எதுல சுமப்ப? உன்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமையா போய். நீ அரிசியா சுமக்கறதுல? நான் கேரி பையில கூட சுமக்கறேன். ஏய் அது புள்ளைய புளிமுட கேரி பை சுமக்கிறதுக்கு பேச்சல எனக்கு சுமந்து எதுல பத்தடுப்ப? அவசரப்பட்டா பூஜா பேர் அஞ்சு போ. இங்க போய் நில்லு போ. அவசரப்பட்டா ஒண்ணு வீணா போயிருவியா? ஏன் அவசரப்படுற? சின்ன விஷயம் அந்த புள்ள கொடுக்கறதுனா போறதுக்கு நாங்க உன்னால புள்ள கொடுக்க முடியுமா? என்னால முடியும். ஆனா உன்னால பெக்க முடியுமா? பெக்க முடியுமா? நான் பெக்கறனால நீ சுமக்கறேன்னு சொல்லு. நான் கொடுக்கிறேன். நான் தான் சுமக்கறேன். ஏற்கனவே சுமக்கற மாதிரி தான் இருக்கு வேற. நீ குடுண்டே குடு. ஆனா ஒரு முடிவோட வந்திருக்காரு. தெரிஞ்சுக்க. அவரே நீ மாசமாக்கணும். நான் புள்ள கொடுத்தாலும் மாசமாக்கணும்.
நீ புள்ள கொடுத்தாலும் சுமக்கிறது நீதான். தெரிஞ்சுக்க. எப்ப வந்தா வேலி மேல சேலைய போட்டாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தான். டேமேஜ் உனக்கு தான், எனக்கு இல்ல. தெரிஞ்சுக்க. நாங்க டேமேஜ் ஆயின உங்களை மாதிரி பிள்ளைகளை பெத்து எடுக்கிறோம். வாய்களை பேசுறீங்க, பொம்பளை முடிஞ்சாதே புள்ள வைக்க முடியும். சரி சரி வா வா வா, உன்னை அனுசரிச்சு போறேன். என்ன அனுசரிக்கிறியா? உனக்கு தெரிஞ்சுக்க. என்ன ஆம்பளோட போட்டி போடாத. நீங்க போட்டி போடாத பொம்பளைட்ட. கேரு 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். பொம்பளை அப்படி இல்ல. அப்புறம் கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. எப்ப வரைக்கும்? கோடினா புது துணி, ஒரு செலவு பண்ண வரைக்கும் தான். சரி. குமரிங்கிறது எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும். அப்புறம் உன்னை கெழுட்டு முட்டை முள்ளை எப்படி வாங்க? நான் கேக்குறேன். நாங்க 80 வயசுலயும் நரச்ச மெசியை முறுக்கி விட்டு மணவரல மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண் மகனை கொண்டு என்று அடுத்த கூறுகிறேன் கணம் ஓட்டாரவர்களே. என்ன செய்ய வாய்க்கில பேசுறீங்க? ஆம்பளை 1000 குட்டிச்சோறு தாண்டி வந்தாலும் ஆம்பளை. நீங்க அப்படி தாண்டி வந்தாலும் உங்களை சேர்த்துக்கிட்டு வாழ்ற பாரு, அங்கதான் பொம்பளையே இருக்காங்க. அதே போல நாங்க என்னைக்கா தாண்டி வந்து மத்த நீங்க சேர்த்துக்கிறீங்களா? வாங்க 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 வாங்க, இதை பொன்னாடை கொடுத்துட்டு வாங்க வாங்க, சும்மா வாங்க. அதை காட்டில் வேற என்ன விஷயம் இருக்கு? இங்கே பங்கு பெறுகின்ற கலைஞர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க இருக்கின்றார்கள் கிராமத்தார்கள் சார்பாக. வாங்க வாங்க வாங்க, கூச்சப்படாதீங்க வாங்க. ஆறுமணி சக்கரவர்த்தி வாங்கண்ணே. ஆறுமணிய கலையரசு அன்பு ஐத்தான் வேந்தன்பட்டி PS நாகலிங்கம் அவர்களுக்கு இங்கே ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மிருதங்க வித்வான் அன்பு அண்ணார் சிவா அவர்களுக்கு இங்கே ஆடை அணிவிக்கின்றார்கள். ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அது அந்த நோக்கத்திலே தான் இருக்கு. அப்போது ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அன்பு தம்பி துரைராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். காலையில கஞ்சி அடிக்காதீ. உங்கள் முன்னால் தாளம் வீசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் கதிரேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உங்கள் முன்னால் பபுனா நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை இந்த நாடகத்தின் அமைப்பாளர் RP ஹரிகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். நாடகத்தை கண்டு கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாமனூர் கும்பாசியம்னு டேட்டு பிக்ஸ் பண்ண இன்னைக்கு நாமனூருக்கு ஹரிகரன் தான் பப்புனா வரணும்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஃபோன் பண்ணி அண்ணன்ட்ட தொடர்புண்டோன்னே ஏகப்பட்ட நிகழ்ச்சியில் இருந்தாலும் நான் நாமனூருக்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லி வந்து சிறப்பாக நாடகத்தை நடத்துவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நாட்டிய பேரொளி அன்பு சகோதரி சத்யபிரியா அவர்களுக்கு இங்கே அதுக்கு தான் அப்பதே இருந்து இங்கே உட்கார்ந்தாப்புல. ஹலோ ஹலோ. நாடக உலகின் செவாலியர் நாடக சகலகலா வல்லவன் RP ஹரிகரன் அண்ணன் அவர்களுக்கு நாமனூர் ஹரிகரன் ரசிகர் மன்ற இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகிறோம். ஆடியை நிறுத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் மற்றும் ரசிகர் மன்றத்தாருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக சிறப்பாக ஒலி அமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கோம் நமது ஊரை சேர்ந்த பாரதி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு நமது கிராமத்தார்கள் சார்பாக இளைஞர் மன்றம் சார்பாக இந்த பொன்னாடி அணிவித்து கௌரவிக்கிறார்கள். உங்கள் முன்னால் யூடியூப் சேனலை வீடியோவா எடுத்துக்கொண்டிருக்கோம் நமது RP ஹரிகரன் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஐயப்பன் அவர்களுக்கும் தம்பி பேர்னையா வேல் ஸ்டுடியோ உரிமையாளர் அவர்களுக்கும் இங்கே வாங்க வாங்க, ரெண்டு பேர் வாங்கய்யா. ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் கூப்பிட்றேன் சும்மா கொடுங்க இருக்கும் சும்மா EB
அன்பர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இபி சார்ந்த அன்புள்ளங்கள் இருந்தாலும் மேலும் இங்கே நமது ஊருக்கு வருகை தந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கிராமத்தார் சார்பாக அழைக்கிறார்கள். வரும்போது பார்த்துக்குவோம். ஓகே, எங்கள் அனைவருக்கும் ஆடை அணிவித்து கருவத்திருக்கின்ற மாபெரும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா காண்பிற்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டீங்க? வியாபாரம் வந்தானே. ஆமாம் தலைமை. ஆமா என்ன வைக்கிறீங்க? இறந்த பழமா? இறந்த பழம் கேட்டு பொம்மா என்னமோ நடக்க போறீங்க வா ஆத்தாடி. உட்கார்ந்தாலும் சத்தமா கேப்பா. இதெல்லாம் உள்ளே விட்டுட்டு வரக்கூடாதா? ஊர்லயே விட்டுட்டு வர்றது பிள்ளையா இல்ல, காத்தோட காத்தா போய் தானே போகும். காத்தோட என்ன ஆடுற? சரி கிளம்புவோம், நாடகத்துக்கு போன நேரம் ஆச்சு. அவர் ஆடுற மாதிரி ஆடுமா? இங்க வா, நான் சொல்லி தரேன். அவரால முடியல மாமா, அவரால முடியல, நீங்க வாங்க. என்னமோ வாட அடிக்குது, எங்கிட்ட இருந்து வருது. என்னங்க மிஸ் சத்ய பிரியா, சொல்லுங்க ஹரி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேட்கலாமே. ஹலோ, பொம்பளை பிள்ளை அதுவே வெக்கப்படாம பேசல, நீங்க ஆம்பளை பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறீங்க. அவ உதுத்த சிரிக்கி பேசாம யாரை ஊத்து சிரிக்கின்றப்ப வெளுத்து பிள்ளை கோச்சுக்காதீங்க. வெளுத்தாலும் சரி, எங்க இது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. நான் உங்களை ஓப்பனா என்ன ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளு கேளு. பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. நான் பயப்பட மாட்டேன். எதை பார்த்தா கேக்குறாப்ல, அவ்வளவுதான். எதை பார்த்து நான் பயப்படுறது இல்ல. எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்கப்படாது. சரி விடுங்க, நீங்க முதல்ல கோவப்பட்டீங்க. நீங்க வேணா என்னைய ஓப்பனா என்ன முடியுமா? அதுலயும் ஏமாந்து போயிருவீங்க நீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை என்ன எப்படி சொல்றது, வாயில தான். வாயில குட்டியில சொல்லுவாங்க. அதில் யோசிக்கிறீங்க, எதுல சொல்லுவோம்? இந்த வந்து இது ஏங்க சொல்லுங்க, ரொம்ப வெக்கப்படாம. நான் உங்களை லவ் பண்றேன்.
நீங்க லவ் பண்ணீங்களா? சரி லவ் பண்றோம், சரி அது பாக்கெட் கலக்கே விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டேய் வர ரெடி பண்ற மாதிரி தான் இருக்கு நிலைமை. கூச்சத்துல அப்படி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செய்யணும். விடுஞ்சிரும். பால்ல தான் போடணுமா? நீங்க ரெடி பண்ணி ரெடி ஆக்குறதுக்குள்ள இது ரெடி ஆகாம போயிடும். அப்படித்தான் சொன்னாங்க. தாயில வாங்கி போட்டு பார்த்தேன், ஒரு மயிரும் போச்சு, உள்ளதும் போயிடும். அப்பதான் தொடுறா ஞாபகம் வந்துச்சு. உனக்கு 550 ரூபாய்க்கு போட்டாலும் பரவாயில்ல இருக்கடே. நான் உங்களை காதலிக்கிறேங்க. காதலிக்கிறீங்களா? ஐ லவ் யூ. லவ் யூ டு. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா. என்ன இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்ல இந்த பொண்ணுக்கு ஆகல. ஆகல. இந்த தெய்வத்தோட அருள் பாத்தீங்களா? விடிஞ்சா கும்பாபிஷேகம். ஆமா, அதுக்கு என்ன சக்தி வாய்ந்த தெய்வம்ங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, இந்த பிள்ளைக்கு ஆகல, எனக்கு ஆகல. உன்னை நான் கேட்கல. உனக்கு ஆயிரத்தி ஆகல நான் கேட்டேனா? உனக்கு ஆனான்னா ஆகாது எனக்குண்ணா. ஏன் வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ஐயா நிமிஷம் பண்ற? சும்மா இருக்கேன்னு ஞாபகப்படுத்துறாரு. அவர் உனக்கு என்ன வேணும்? மாமா. உனக்கு மாமாவா? ஆமாங்க, தாய் மாமன். மாமாவா? அண்ணே தரேண்ணே. என்ன சிரிக்கிறீங்க? வாயை திறங்க அண்ணே. பரவாயில்ல அண்ணே. அண்ணே நம்ம உண்டாட்டினே. என்ன நம்ம உண்டாட்டியா? அட வானே, உனக்கு எனக்கு வேற. நம்ம எப்ப எது சாப்பிட்டாலும் நம்ம ஒன்னா தான் சாப்பிடுவோம். மாமா அனுப்பியா? அட விடுனே, ஒரு கோட்டர் வாங்கினா ஆள் கட்டிக்கிட்டு சாப்பிடுவோம். எங்க வரும்போது மாமா மாமா நீங்க அண்ணே அண்ணேன்றீங்க. உலகத்துக்கு அடுக்காது அவனை மாமான்னு சொன்னா உன்னை நான் எப்படி நினைக்கிறேன்? எப்படிங்க? எதுவா இருந்தாலும் நீ பாதி நான் பாதி. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வானப்பறவை வாசம் திறக்கும் இடமாங்கள். வானப்பறவை பாட நினைத்தார் பருவ பாடல். வணக்கம் உனக்கு கொள்ளப்பமிருக்கும் உன்னாலே உன் முத்து நகர தினங்கள் அள்ளி தெளிக்கும் கண்ணாலே. நீ பாதி நான் பாதி கண்ணே, தூங்காது கண்ணே. இடது விழியில் தூசி விழுந்தா வலது விழியும் கலங்கி விழுங்கி. இரண்டில் கூட இருக்கும் நீலெல்லாம் இறுதி வரையும் தொடர்ந்து வருவி. ஒரு பெண்ணுடன் பொண்ணு பக்கம் இருக்கு உன்னாலே. மனமனும் வந்துறங்கும் வந்தவனம் தான் நாளே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. உயிர் நீயே. பாதி நான் பாதி கண்ணா, அருகின்றி தூங்காது. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே. அண்ணே
நான் நல்லா செய்கிறேன் என்று உன் மனசுல எதுவும் என்னை பத்தி இருக்கா? நான் சொல்லவா என்னோட காதல நல்லா come on tell me. சும்மா சொல்றேன் செல்லக்குட்டி, யோசிக்காத எதை பத்தி. ஓய் நல்லா தேய்க்கணும். மஞ்சப்பொடி வந்து லேசா தேய்க்கக்கூடாது, நல்லா பாறையில போட்டு தேய்ச்சா உங்களுக்கு பிடிக்குமா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்ணில் அள்ளி ஓட்டுறேன். மஞ்சப்பொடி தேய்க்கையிலே என் நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு கண்ணி தொட்ட தேகமெல்லாம் கண்ணத்தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்லு உள்ள மஞ்சப்பொடி தேய்க்கையிலே நெஞ்ச தட்டு தேய்ச்ச உள்ள பாடி இருக்க போட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருக்க மூதேவி பாடட்டுமே. அப்படி உட்காரியா ஓரமா? என்னங்க சத்தம்? ஓரமா உட்காரணும் வேடிக்கை வாங்க. ஐயா டூயட்னா அப்படித்தான் பண்ணணும். அப்படித்தான் பண்ணணுமா? வைத்தறிச்சலா இருக்கா? ஏங்க என்ன சத்தம்? இதுவே உனக்கு என்ன சத்தம்னு கேக்குதா? நான் மெய் மறந்துட்டேன் காதல். ஸ்பீக்கர் அவுட்டா? வீட்டுக்கு போற மாமா கடைக்கு போறேன். நன்றி. கடைக்கு போயிட்டு கடைக்கு போய் என்ன பண்றியா? உனக்கு வந்து முக்கியமா மெடிக்கல் போயிட்டு வாங்கிட்டு வந்துரு. வரும்போது சொல்ல கடைக்குலாம் நீங்க போக கூடாது, வந்த வழி சரியா போங்க. அந்த கடைக்கு போகலடி. எங்க போறீங்க? நான் எதுக்கு போறேன்னா மெடிக்கலுக்கு போறேமா. மெடிக்கலுக்கு போறேன். நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு வேட்டி எனக்கு சேலை. எனக்கு வேட்டி உங்களுக்கு சேலை. ஏய் வேட்டி தான் ரேஷன்ல கொடுத்த வேட்டி இருக்கலப்பா அந்த பிள்ளைக்கு. மாறிச்சு. உங்களுக்கு வேட்டி உனக்கு சேலை எனக்கு வேட்டி மாலை தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். நான் என்ன பண்ணனும்? நீ போய் வீட்ல கட்ல மெத்த ரெடி பண்ணு. சொன்ன வரையும் மஞ்சள் தேய்ச்சு குளிச்சு தயாரா இருக்கேன். நல்ல முழுன்னு நாட்டுக்கோழி மாதிரி ரெடி பண்ணிரு. மஞ்சள் தேய்ச்சு ஃபுல்லா ஒரு முடி இருக்க கூடாது. என்ன கோழியே காய வச்சு ஊத்திரா நல்லா தேய்ச்சு மஞ்சள் தேய்ச்சு ரெடி பண்ணி. நீங்களே ஜராம்படியா போயிட்டு வரவா? எதுக்கு? சரி கோழி சமைச்சது யார் திங்கிறது? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். எதா இருந்தாலும் பரவாயில்ல. பாய் பாய் பாய். யாரோ பாயை வச்சிருப்பாங்க. இந்த பாயின்னு தான் கறிக்கடை பாயா? ஆனா ஒவ்வொரு மனுஷனும் குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணம் தெரியுமா? இந்த குடி ஒண்ணுது ஐயா குடும்பத்தை கெடுக்குது. டேய் பிச்சு புடியும் பிச்சு ராஸ்கல். ஆண்டா உனக்கு என் குடும்பம் கேள்வியா இருக்கா? உனக்கு
குடித்தனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த குடியை விட்டுட்டா குடித்தனம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பட்டவன் கெட்டவன் நான் சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் பொறுப்பாளரும் நமது பாசத்திற்கு பாத்திரமான கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிஹரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 200 டான்ஸாக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருமை மருமகள் சத்யபிரியா அவர்களை பாராட்டி ரூபாய் 200 பரிசாக வழங்கியுள்ளார்கள். புலவர் பழனியப்பன் அவர்கள் சார்பாக தலா 200 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். எங்கள் இருவருக்கும் நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தி அன்பனார் அவர்களுக்கு என் சார்பாகவும் டான்ஸ் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்க தானா? சரி சரி, என்ன போலையா? போறோம். நீங்க அத்தாச்சி எங்க வீட்டில் இருக்கா? கஞ்சி கிடைக்குதான்னு பாரு காலையில். அங்க 201 கொடுத்துட்டு வந்திருக்கியா? அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி, அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி, மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு கொண்டியானாலும் காப்பாற்றும் கொண்டாட்டி, புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊர்ல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறே, பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நெஞ்ச வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும். குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பவே சொன்னாங்க, நானும் கேட்கல. அப்பவே சொன்னேனே நீயும் கேட்கல. விடிஞ்சா பொண்ணு நடையா சாராய கதைய தேடி அடையாளே, இதை எண்ணி பார்க்கல பார்க்கல. அந்த குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டி, பொட்டாட்டி கொலுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டி, எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வென்றது. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தானே வென்றது. கைகாலு நடுங்குது, பெருநாயி ரூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நெஞ்ச வச்சிருந்தேன்.
கணையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சே. சுகமாயிருக்க முன்னே சொர்க்கத்துக்கு போவோம் சுகமாயிருக்க முன்னே சொர்க்கத்துக்கு போவோம் புதுசா குடிக்கையிலே மேலே பறந்தேன் மேலே பறந்தே இருக்கிற விஷமிதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்று சொன்னாங்க நானும் பறந்தேன். நான் பெற்ற பிள்ளை எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறப்பா. ரோசி போற ஒரு நாய் கூட கொலைக்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் காமராஜ் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்மரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 5 ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன். 4 மரத்தை நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன்.